இங்க ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடியை போட்டுக்கிட்டே தான் குளிக்கிறா. இதை பாக்குறவங்க இவள என்ன நினைச்சாலும் அவளுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல இருந்து நைட்டு ரோட்ல நடந்து வர வரைக்கும் எப்பயுமே அந்த கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டே தான் இருக்கா. இதனால வேலை செய்யற இடத்துல இவளை திட்டினாலுமே கண்ணாடியை கட்ட மாட்டேங்கிறா. என்ன இவளோட சின்ன வயசுல இருந்தே யாரெல்லாம் சாக போறாங்களோ அவங்க பின்னாடி ஒரு கருப்பு புகை தெரியுது. அதை பார்த்து இவ பயந்து அழுகுறா. சோ இவளோட அப்பா இந்த மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டா கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டுக்க சொல்றாரு. அதுக்காக தான் எப்பயுமே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இவளோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ஒருத்தன் அதை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலா அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணலாமே ஐடியா கொடுக்குறான். சோ இவ்வளவு அந்த கண்ணாடி கழட்டிட்டு ஒரு நாள் தைரியமா ரோட்ல வரா. அப்போ ஒருத்தன் பின்னாடி கருப்பா ஒரு புகை தெரியுது. உடனே அதை தொட்டு பாக்குறா. அப்ப யாரோ ஒருத்தன் இவனை பிணைக்கேதியா மால்ல புடிச்சு வச்சிருக்கான். அப்ப எங்க இருந்து ஒருத்தன் துப்பாக்கியில சுத்தி இவன் இறந்து போயிடுறான். சோ இவனை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்துல அவன் இவனை வம்பளத்துதான் போய் சொல்லி இவன் ஃப்ரெண்டோட டிடெக்டிவ் ஹெல்ப்போட அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரா. அவனை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிடறாங்க. இவளும் ஒரு வழியா ஒருத்தரோட உயிரை காப்பாத்தியாச்சுன்னு சந்தோஷப்படுறா. ஆனா இவனோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் சும்மா இல்லாம அந்த ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவன் அந்த மாலுக்கு போறான். போன இடத்துல இவனை ஒருத்தன் பிணைக்கு இதே புடிச்சு வச்சிடறான். கடைசியில் இவனோட கனவுல எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி யாரோ சுட்டி இந்த டிடெக்டிவ் இறந்து போயிடுறான். அதை பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா.